ஹாய் மேட்ஸ், இன்றைக்கி டே 19. நம்ம இன்னும் இந்த 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சை முடிக்கிறதுக்கு 81 நாள் இருக்குது. அண்ட் கொஞ்சம் இன்றைக்கி லோவாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐம் நாட் ஃபீலிங் வெல். அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத நான் போக நான் சொல்கிறேன். ஸோ இந்த டே 19 என்னுடைய வெயிட்டை நான் ரிவீல் பண்ண போகிறேன். என்னுடைய வெயிட்டு டே 18 டே 19 வெயிட்டு குறைஞ்சிருக்கு. டே 18 என்னுடைய வெயிட் என்ன அப்படின்னா 112.45. டே 19 என்னுடைய வெயிட் என்ன அப்படின்னா 111.95. ஸோ டே 19 மார்னிங் 4:30 எந்திரிச்சு பாத்ரூம்லாம் போயிட்டு 5:30 மேலே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். எஸ், நான் ஹோம் ஒர்க் அவுட் தான் பண்ணுறேன். என்னோடய வீட்டை டெரஸில் தான் பண்ணுறேன். ஸோ 5:30 to 6:15 வரைக்கும் 3/4 மணி நேரம் வாக்கிங். ஸ்பீட் வாக்கிங் தான். 4000 to 5000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 10 minutes பிராணாயாமம் முடிச்சதுக்கப்புறமா புஷ்அப் 4 செட்டு புஷ்அப் எடுத்தேன். 4 செட்டுமே 10 கவுண்ட் நான் போட்டு முடித்தாச்சு. 10 கவுண்ட் இல்லை, 4வது செட்டு 7 கவுண்ட் தான் போட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் க்ளூட் பிரிட்ஜ் எக்ஸசைஸ் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 20 கவுண்ட்ஸ். அதுக்கப்புறமா மவுண்டன் கிளைம்பர்ஸ் பண்ணேன். ஆனால் மவுண்டன் கிளைம்பர்ஸ் என்னால் பண்ண முடியல. இன்னுமே நான் டே 18 சொன்ன மாதிரி எனக்கு இன்னுமே என்னுடைய லெஃப்ட் லெக்கில் அப்டமன் கீழே ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குது. அதனால் எனக்கு அந்த லெஃப்ட் லெக்கை புஷ் பண்ணி ரைட் லெக்கை நான் தூக்கணுங்கிறதுனால என்னால் அந்த புஷ் பண்ணி என்னை ரைட் லெக்கை தூக்கவே முடியல. ஏன்னா லெஃப்ட் லெக்கில் நான் அவ்வளோ ப்ரெஷர் போட முடியல. எனக்கு பயங்கர பெயின் இருந்தது. ஸோ அதனால் திரும்பவும் அந்த மவுண்டன் கிளைம்பர்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு பைசைக்கிள் க்ரன்ச்சஸ் பண்ணேன். 4 செட்டு பண்ணேன். ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸு. பைசைக்கிள் க்ரன்ச்சஸ் முடிச்சதுக்கப்புறமா ஏர் ஸ்குவாட்ஸு 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸு. அதையும் முடிச்சதுக்கப்புறமா ஜம்பிங் ஜாக்ஸு 10 செட்டு போட்டேன். ஒரு செட்டுக்கு 15 கவுண்ட்ஸு. டோட்டலாக 150 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக பிளாங்க் பண்ணுவேன். ஆனால் இந்த வட்டம் பண்ணாமல் டம்பிள்ஸில் வெயிட் லிஃப்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள்ஸில் சில ஒர்க் அவுட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய சைடு ஹிப்பில் லவ் ஹேண்டல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல எனக்கு பயங்கர ஃபேட் உண்டு. அதை குறைக்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ணேன். எனக்கு எந்த எக்ஸசைஸுமே இப்போ பேர் தெரியாது. ஓகே, மொத்தம் 5 எக்ஸசைசஸ் டம்பிளை வச்சு நான் பண்ணியிருக்கேன். எல்லா எக்ஸசைஸுமே 2 செட்டு தான். ஈச் செட்டு 5 கவுண்ட்ஸுக்கு மேலே நான் பண்ணலை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய லவ் ஹேண்டல்ஸ்க்காக பண்ணேன். 2வது என்னுடைய அப்டமனுக்காக பண்ணேன். 3வது என்னுடைய செஸ்ட் அண்டு ஷோல்டருக்காக நான் பண்ணேன். 4வது என்னுடைய ஷோல்டருக்காக பண்ணேன். 5வது இதுவும் ஷோல்டருக்காக தான், பட் ஆனால் இதுக்கு பேர் லேட்ரல் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முன்னாடி கொஞ்சம் பெண்ட் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு மட்டும்தான் எனக்கு பேர் தெரியும், மற்ற 4த்துக்கும் எனக்கு பேர் தெரியல. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக பிளாங்க் 4 செட்டு பண்ணேன். ஒரு செட்டுக்கு 20 செகண்ட்ஸ். இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு எனக்கு 7:15 ஆயிடுச்சு. 5:30 மேலே வந்தேன்னா 7:15 வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கே நானே சமைப்பேன். அப்படி நான் சமைச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு தான் மஷ்ரூம் சுக்கா 200 grams ஆஃப் மஷ்ரூமில் நான் பண்ணேன். 20 ml ஆஃப் கோகோனட் ஆயிலில் தான் நான் இதை பண்ணேன். இதனுடைய ப்ரிசைஸ் ரெசிபி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நிறைய தடவை மஷ்ரூம் சுக்காவே சொல்கிறானே, உனக்கு வேறு எதுவும் டிஷ் தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மஷ்ரூம் சுக்கா டொமேட்டோ இல்லாமல் நான் செய்கிறதுனால எங்கள் அம்மாவாலே சாப்பிட முடியும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கிட்னி ஸ்டோன் இருக்குது, அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் டொமேட்டோ அதிகமாக செய்யக்கூடாதுங்கிறதுனால மஷ்ரூமில் நான் அம்மாவுக்கும் சேர்த்து நான் பண்ணுறேன். ஏன் நான் அம்மாவுக்கும் சேர்த்து பண்ணுறேன்? முன்னாடி நான் 200 grams மஷ்ரூம் செஞ்சால் அதை மொத்தத்தையும் நானே சாப்பிடுவேன். இப்போ நான் எங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து பண்ணுறேன். ஏன்னா சரி, ஓகே, நம்ம மொத்தமாக ஒரே நேரத்தில் அந்த 200 grams எடுத்துக்காமல் பிரித்து சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நான் 100 grams அம்மாவுக்கும் 100 grams நான் கொடுத்துருவேன். அப்படி தான் அந்த சுக்கா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதில் டொமேட்டோ இல்லைங்கிறதுனால அம்மாவும் அதை சாப்பிடுவாங்கங்கிறதுனால அம்மாவுக்கு 100 grams எனக்கு 100 grams சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் 2 தோசை தான். 3 தோசை முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ 2 தோசையாக மாற்றிட்டேன். ஸோ 2 தோசை 100 grams ஆஃப் மஷ்ரூம் சுக்கா. இதை காலையில் 9:30 நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகேவா? 1 o'clock நான் லஞ்சு நான் சாப்பிடுவேன். ஓகே, 1 o'clock அடுத்து 4 o'clock. நான் 2 வேளை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 9:30 அதுக்கப்புறம் டேரெக்டாக 4 o'clock லஞ்ச் அண்ட் டின்னர் சேர்த்து 4 o'clock நான் முடிச்சிடுவேன். 4 o'clock மேலே நான் எதுவுமே எடுக்க மாட்டேன். ஆனால் இப்போது ரீசெண்டாக சரி, மார்னிங்கும் நிறையா டம்ப் பண்ண வேண்டாம், ஈவினிங்கும் நிறையா டம்ப் பண்ணிக்க வேண்டாம், பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் என்னுடைய ஃபுட்டை கம்மி பண்ணிவிட்டு ஈவினிங் இருக்கக்கூடிய ஃபுட்டை 2ஆக பிரித்தேன். அது எப்படின்னா, ஈவினிங் நான் சாப்பிடக்கூடிய காய்கறிகளையும் ரைஸையும் ஹாஃபாக மாற்றி, அதாவது இப்போ 100 grams ரைஸு 100 grams காய்கறிகள் இருக்குன்னா அதில் 50-50 மாற்றி 50 grams ரைஸு 50 grams காய்கறியை மத்தியானம் 1 மணிக்கும், மீதி 50 grams ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை மத்தியானம் ஈவினிங் 4 o'clock சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி. அப்படி தான் நான் சாப்பிட்டேன். நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா 100 grams ஆஃப் பாயில்டு ரைஸு,
100 grams ஆஃப் பீட்ரூட் பொரியல், 150 grams ஆஃப் காலிஃப்ளவர் பொரியல், 50 grams ஆஃப் கர்டு. இது மத்தியானம் சாப்பிட்டு இதே அளவுக்கு நான் 4 o'clock நான் சாப்பிட வேண்டியது. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? நான் ஏன் உடம்பு சரியில்லைன்னு நான் முதலே சொன்னேன்னா, நான் சாப்பிட்ட ஏதோ ஒன்று எனக்கு 2-3 நாளாகவே என் வயிறு சரியில்லை. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் என் வயிறு சரியில்லாமல் போய்கிட்டே இருந்தது. பட் அன்னைக்கு அதே மாதிரி லஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் திரும்பவும் என் வயிறு ரொம்ப சரியில்லாமல் போச்சு. 2-3 தடவை மோஷன் போகிற மாதிரி ஆகிடுச்சு. இன்னமும் சரியில்லையே வயிறில் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம சாப்பிட்ட ஏதோ ஒன்று ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஈவினிங் 4 o'clock சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ரைஸும் வெந்தய குழம்பு அம்மா வச்சுருந்தாங்க, அதுவும் மட்டும் போட்டு நான் சாப்பிட்டேன். அந்த ரைஸை நான் கால்குலேட் பண்ணலைங்க. ஏன்னா 2-3 தடவை மோஷன் போயிடுச்சா. ஸோ எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு. ஸோ நான் கணக்கு பண்ணாமல் அதுக்காக நிறையாவும் சாப்பிட்றக்கூடாதுங்கிறதுனால ஒரு 2-3 கரண்டி போட்டு வெந்தய குழம்பு ஊற்றி ஒரு கப்பில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நைட்டு நான் வேறு எதுவுமே சாப்பிடலை. இதை நான் சாப்பிடலை. அடுத்த நாள் காலையில் என்ன நடந்துச்சு, அடுத்த நாள் நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, என் வயிற்றை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ அடுத்த நாள் அந்த வயிற்றை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் அப்போ நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு 20th டேக்கில் வீடியோவில் வரும். என்னோடய 19th டே எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னா, இப்போ தான் நாம் ஒரு மெயின் டாபிக்குள்ளே வரோம். நான் ஒரு 5 ஃபுட்ஸை நான் கட் டவுன் பண்ணேன் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் வெயிட் லாஸ் ஜர்னியில். ஏன்டா நீ ஆரம்பித்த 20 நாள் தான் இது, அதுக்குள்ளே என்னடா பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் வெயிட் லாஸ் ஜர்னின்னு 5 ஃபுட்டை வேறு கட் டவுன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆரம்பித்தது இப்போ இல்லை. என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தா தெரியும். நான் ஆரம்பித்தது April 4, 2024. நான் அப்போது அதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். ஓகேவா? நான் அப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணலை. ஓகே, நான் என்னெல்லாம் இப்போ பண்ணுறனோ இதில் பாதி தான் நான் அப்போ பாதி கூட இல்லை, கிட்டத்தட்ட 90% நான் பண்ணலை. 10% தான் பண்ணேன். அந்த 10% தான் 5 ஃபுட்டை நான் அவாய்ட் பண்ணது. அதனால் அப்போ நான் அந்த April 4 125, அதாவது 125 கிலோ நான் அப்போ இருந்தேன். ஓகே, இந்த வீடியோ நான் எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது ஜூலை லாஸ்ட்டில் என்னுடைய வெயிட்டை நான் செக் பண்ணும்போது 117 இருக்கேன். அப்போ நான் கிட்டத்தட்ட 8 கிலோ 3 to 4 மாதத்தில் நான் குறைஞ்சிருக்கேன். வித்தவுட் எனி எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஸ்லீப்பு, ப்ராப்பரான இந்த இப்போ நான் மெஷர் பண்ணி சாப்பிட்றேன்ல, இப்படி எதுவுமே இப்போ கிடையாது. ஓகே, இந்த வீடியோ நான் போட ஆரம்பித்ததுலேருந்து தான் நான் மெஷர் பண்ணியே சாப்பிட ஆரம்பிக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் மெஷர் பண்ணி சாப்பிடலை. 5 ஃபுட்டை மட்டும்தான் நான் அவாய்ட் பண்ணேன். அதனால தான் எனக்கு 8 கிலோ குறைஞ்சது 3 மாதத்தில். நம்பர் 1 ஹோட்டல் ஃபுட்டை நான் எப்படிலாம் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் ஹோட்டலுக்கு போகாமலே இல்லை. நான் ஹோட்டலுக்கெலாம் போனேன். ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாத்துலேயுமே நான் ஆர்டர் பண்ணிலாம் நான் சாப்பிட்டேன். ஆனால் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன், ஹோட்டலுக்கு போனால் என்ன சாப்பிட்டேன், இதுதான் ரொம்ப கான்ஷியஸாக நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஹோட்டலுக்கு போனால் இட்லி தோசையை தவிர நான் எதையுமே சாப்பிடலை. மத்தியானம் போனால் இட்லி தோசை கிடைக்காது. ஸோ மீல்ஸ் அதை தவிர வெரைட்டி ரைஸ், பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, புலாவ், நான், ரொட்டி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சைனீஸ் ஐட்டம் லைக் சில்லி சிக்கன், சில்லி கோபி ஆர் கோபி மஞ்சூரியன், வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன், பன்னீர் டிக்கா, மஷ்ரூம் டிக்கா, இது எதையுமே நான் சாப்பிடலை. நான் சாப்பிட்டதெல்லாம் இட்லி தோசை. அது எப்படிடா நீ ஹோட்டலுக்கு போய் வெறும் இட்லி தோசை? இட்லியில் வெரைட்டி ஆஃப் இட்லி இருக்குது. சில்லி இட்லி இருக்குது, கொத்து இட்லி நம்ம ஊரில் ஒன்று பண்ணுவாங்க, அது இருக்குது. கொத்து இட்லினா நீங்கள் நினைக்கிற மாதிரி முட்டையெல்லாம் போட்டு பண்ணுறதில்ல. இட்லியே சும்மா கொத்தி போட்டு கொடுப்போம். அப்புறம் இட்லி உப்புமா இருக்குது, அதுக்கப்புறம் மினி இட்லி இருக்குது, அப்புறம் கீ இட்லி, மினி கீ பொடி இட்லி இருக்குது, அப்புறம் பொடி இட்லி இருக்குது, அப்புறம் நார்மல் இட்லி இருக்குது. ஸோ இத்தனை வெரைட்டி ஆஃப் இட்லியில் நான் எதை வேணால் வாங்கி சாப்பிட்டுப்பேன். ஓகே, அதே மாதிரி தான் தோசையில் உங்களுக்கு வெரைட்டியெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கீ தோசையிலேருந்து ஆரம்பித்து பொடி தோசை, மசால் தோசை, மஷ்ரூம் தோசை, பன்னீர் தோசை, கோபி தோசைன்னு 1000 தோசை இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் எதுனாலும் நான் சாப்பிட்டுப்பேன். ஆனால் இதுக்கெல்லாம் சாம்பார், சட்னி தான் மேக்ஸிமம் நான் சாப்பிடுவேன். மிஞ்சி போனால் ஒரு வேளை தோசையும் இட்லியும் காலி ஆகிடுச்சு தம்பி அப்படின்னு கடையில் இருக்கிறவனே சொன்னேன்னா, சப்பாத்தி கொடுங்கண்ணான்னு கேட்டு சப்பாத்தி சாப்பிடு. ஈவன் தோ ஐ எம் அ க்ளூட்டன் அலர்ஜிக் பர்சன், 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி சாப்பிட்றதுல எனக்கு பிரச்சனையே இல்லை நைட் டைமில். இப்படி தான் நான் சாப்பிட்டேன். ஹோட்டல் ஃபுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணேன். பிரியாணிலேருந்து ஆரம்பித்து எனி கைண்ட் ஆஃப் ஹோட்டல் ஃபுட்டை நான் அவாய்ட் பண்ணேன். நம்பர் 2, அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட் நோ மேட்டர் வாட். ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட் எதுவாக இருந்தாலும் சரி, அது நூடுல்ஸாக இருக்கலாம், ஓகே, ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம், KFCயாக இருக்கலாம், மெக்டானல்ட்ஸ், பர்கர் கிங், டாமினோஸ், வேறு என்ன சொல்கிறது, மீட் அண்ட் ஈட், வேறு என்ன இருக்குது, சப்வே ஆர் வாட் எவர், இதை எதையுமே நான் தொடலை. ஓகே,
நம்ம ஸ்ட்ரீட்டில் வைக்கிற சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட், அதான் நான் சொன்ன மாதிரி அந்த நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், அந்த மாதிரி எதையுமே நான் தொடலை. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நான் அவாய்ட் பண்ணேன். நான் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன், நான் சாப்பிட்டுக்கிட்டேன், கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி அவாய்ட். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கிற பெரிய மைனஸாக நான் சொல்லிடுறேன். இட்ஸ் ப்ரீ குக்டு. நீங்கள் சிக்கன் ரைஸை போய் கேட்குறீங்களா, அந்த சிக்கனை ஆல்ரெடி அவன் செஞ்சு பொரித்து அதை பீஸாக வெட்டி தான் அவன் வச்சுருப்பான். அவன் எப்போ பொரித்து எப்போ செஞ்சு வச்சானே உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் கேட்கும்போது அதிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து போட்டு அந்த ப்ரீ பாயில்டு ரைஸையும் எடுத்து போட்டு வெறுன்னு எல்லா மசாலையும் போட்டு குக் பண்ணி கொடுத்துருவான், மசாலா அண்ட் சாசஸ் போட்டு. ஓகே. அண்ட் மோர் ஓவர் தீஸ் ஆர் ஆல் ப்ரிப்பேர்ட் இன் ஹை ஹீட்டில் குக் ஆகும். அதுக்கு பேர் ஃப்ளாஷ் குக்கிங்னு சொல்லுவாங்க. ஃப்ளாஷ் குக்கிங்னா அப்படி பயங்கர ஹீட்டாக இருக்கும். அதில் எல்லாத்தையும் போட்டு ஒரே மொமெண்ட்டில் எல்லாத்தையும் போட்டு ஒரு 4-5 தடவை டாஸ் பண்ணி நம்ம பிளேட்டில் தட்டி நம்ம கையில் கொடுத்துருவோம். ஓகே. விதின் 3 to 4 minutes ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இப்படி தான் நடக்கும். இதுக்கு பேர் ஃப்ளாஷ் குக்கிங்பாங்க. ஸோ ஃப்ளாஷ் குக்கிங் பண்ண எந்த ஃபுட்டையுமே சாப்பிடக்கூடாது. ஓகேவா? இன்க்ளூடிங் சைனீஸ். நீங்கள் ஹோட்டலுக்கே போனாலும் ஹோட்டல் ஃபுட்டை நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணம், அங்கே இந்த கோபி மஞ்சூரியன், சில்லி சிக்கன், அப்புறம் இந்த சிக்கன் மஞ்சூரியன், இந்த மாதிரி நிறையா சைனீஸ் ஃபுட்ஸ் கிடைக்கும், இன்க்ளூடிங் நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ். இது எல்லாமே ஃப்ளாஷ் குக்கிங் தான். இது எல்லாமே ப்ரீ குக் பண்ணி வச்சுருக்கிறது தான். ஓகே. அப்பப்போ போட்டு உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குற எதுவுமே கிடையாது. ஸோ அவாய்ட் ஹோட்டல் ஃபுட், அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட். நம்பர் 3, அவாய்ட் ப்ராசஸ்டு ஃபுட். நம்ம யாருமே பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, ப்ராசஸ்டு ஃபுட்டை ஒரு கணக்குக்குள்ளேயே வச்சுக்க மாட்டோம். சிப்ஸு, ப்ரெட்டு, பிஸ்கட்ஸு, மேகி, இது எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்டு தான். ஓகே. இதெல்லாம் ஒரு பேக்கெட்டில் மாதக்கணக்காக வச்சுருந்து உங்களுக்கு அதை சர்வ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்டு தான். ஓகே. த மோஸ்ட் லீஸ்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டில் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறது என்ன தெரியுமா? ஹெல்த்தின்னு கூட சொல்ல முடியாது, அது கெடுதியாக இல்லாமல் இருக்கிறது என்ன தெரியுமா? ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு பாப்கார்ன் வரும். அந்த பாப்கார்ன் தான். அதை வேணால் நீங்கள் எப்போயாவது சாப்பிட்டுக்கலாம். நான் அதை எப்போயாவது சாப்பிடுவேன். ஓகேவா? அது. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். நம்பர் 4, அவாய்ட் ஸ்வீட்டன். ஃபஸ்ட்டு ஒயிட் சுகர். ஓகே. அதை கட் டவுன் பண்ணிடுங்க, அதை அவாய்டே பண்ணிடுங்க. ஜாகரியை அவாய்ட் பண்ணிடுங்க. சுகர் கேன் ஜூஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மாப்பழா வாழை அப்படின்னு சொல்லிட்டு 3 சொல்லுவாங்க. மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், அப்புறம் பனானா. இந்த 3ஐயுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த 3மே ஃப்ரூட்டு தான், ஆனாலும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லையா என்னால் அவாய்ட் பண்ண முடியாதுன்னா முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக எடுங்க. ஏன்னா இந்த 3த்துலையுமே ஸ்வீட் அண்ட் கண்டென்ட் அதிகம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த 3 ஃப்ரூட்ஸையும் சேர்த்து மீதி எந்தெந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கோ, ஒயிட் சுகர் சேர்ந்ததை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு, இந்த ஸ்வீட் அண்ட் ஃப்ரூட்ஸை ஓரளவு கம்மி பண்ணிவிட்டு, மீதி என்னென்ன ஸ்வீட் அண்ட் ஃப்ரூட்ஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள் டேட்ஸ் இருக்குல்ல, டேட்ஸ் எல்லாம் ஒன்று தான் சாப்பிடுவேன். ஹனி 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்தந்த மாதிரி நான் கம்மி பண்ணிக்கிட்டே இருந்தேனே தவிர்த்து எதையுமே நான் ஸ்டாப் பண்ணலை. நான் ஸ்டாப் பண்ணது என்னெல்லாம் அப்படின்னா, இந்த வெளியில் போனால் ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு, லெமன் ஜூஸு, அப்புறம் பேக்கெட்டில் கிடைக்கிற ஜூஸஸ், அப்புறம் இந்த கோக், பெப்சி, வேறு என்ன, சுகர் போட்டு ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணலை. ஓகே. நான் நிறைய இளநீ குடிப்பேன், இளநீலையுமே ஸ்வீட் இருக்குது. பதனி குடிப்பேன், பதனிலையுமே ஸ்வீட் இருக்குது. ஸோ இந்த ஸ்வீட்டனெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஓகே. எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள், முடியலன்னா கம்மி பண்ணுங்கள். ஒயிட் சுகர் மஸ்ட் அவாய்ட். நம்பர் 5 இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறையா பேர் செய்கிறதுக்கு கஷ்டப்படுற ஒன்று, அவாய்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ். இதில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் இருக்கக்கூடிய வடை, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் இருக்கக்கூடிய பானிபூரி, மசால் பூரி, பேல்பூரி, பாவு பஜ்ஜி, வேறு என்ன சொல்லலாம், இந்த ரோஸ் மில்க்கு, அப்புறம் நம்ம சவுகார்பேட்டை பக்கத்தில் போனோம்னா அவங்களுடைய கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் ஃபுட். அதாவது ஈவினிங் 5 மணிக்கு மேலே என்னென்ன ஸ்ட்ரீட்டில் நீங்கள் ஃபுட்ஸு பார்க்குறீங்களோ அது எதையுமே சாப்பிடாதீங்க. நான் சாப்பிடாதீங்கன்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் நான் சாப்பிடலைங்க. ஓகே. இது எதையுமே நான் சாப்பிடலை. ஓகே. ப்ராசஸ்டு ஃபுட்டு நான் சாப்பிடல, ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிடல, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடல, ஸ்வீட் அண்ட் ஃபுட்டு சாப்பிடல, ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடல. இதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குது, அதுதான் பேஸ்ட்ரி ஃபுட்ஸ். கேக்கு, ப்ரௌனி, அப்புறம் வேறு என்னென்ன சொல்லலாம், பஃப்பு, இந்த மாதிரி எந்த ஐட்டத்தையும் நான் சாப்பிடலை.
ஓகே, அது வந்து நீங்கள் எந்த ஃபுட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம், எனி ஃபுட் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கூட வேண்டாம், அது வந்து ஸ்வீட் அண்ட் ஃபுட்டில் கூட அது வரும். ஏன்னா கேக்கு, ப்ரௌனி இதெல்லாமே ஸ்வீட் அண்டில் வந்துடும். பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பஃப் எல்லாமே வந்து அதில் யூஸ் பண்ணுற மைதா அதெல்லாமே இருக்குல்ல, அதுலேயும் ஸ்வீட் இருக்கும், ஐ மீன் சுகர் போடுவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு விதமான, அப்புறம் ப்ரெட்டு, ஒயிட் ப்ரெட்டு, வீட் ப்ரெட்டு, இது எதையுமே நான் தொடலை. ஸோ இது அவ்வளோத்தையுமே நான் அவாய்ட் பண்ணேன். இதை ஏப்ரல் 4 இது அவ்வளோத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக நான் அவாய்ட் பண்ணதுனால மட்டுமே நான் ஏப்ரல், மே, ஜூலை லாஸ்ட்டில் பார்க்குறேன், 4 மந்த்ஸுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 8 kgs குறைஞ்சிருந்தது. 8 கிலோ தானே குறைஞ்சிருக்கு. இதுக்கு நீ 4 மாதம் இது எதுவுமே சாப்பிடல அப்படின்னா, நான் இப்போவும் சொல்கிறேன், இது எதையுமே நான் சாப்பிடாமல் இருந்ததெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டை நான் தொடவே இல்லை, ஸ்ட்ரீட் ஃபுட்டை நான் தொடவே இல்லை, ப்ராசஸ்டு ஃபுட்டை நான் தொடவே இல்லை. நான் ஸ்வீட் அண்ட் ஃபுட்டில் நான் டேட்ஸு, ஹனி, வேறு என்ன சொல்லலாம், சுகர் கேன் ஜூஸு, மாப்பழ வாழை இதெல்லாமே நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஸ்வீட் அண்டில். ஹோட்டல் ஃபுட்டில் நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை, அதனுடைய வெரைட்டிஸ் இதெல்லாமே நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மற்றபடி நான் வேறு எதுவுமே நான் சாப்பிடல. இப்போ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கூட சில ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, வேறு என்ன சொல்கிறது, இந்த மாதிரியே சில விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் தேடி போய் சாப்பிட்ருக்கேன். ஸோ தேடி போய் சாப்பிட்ருக்கேன் இந்த சென்ஸ், நானாக தேடி போய் சாப்பிட்டதில்லை. இப்போ ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளில போகிறோம், இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு என்னோடய பிரதர்ஸோடு நான் போகிறேன் அப்படின்னா, அவங்கெல்லாம் வடை ஏதாவது சாப்பிடும்போது நமக்கு ஒரு கிரேவிங் இருக்கும்ல, அந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காகவும் நான் சாப்பிட்ட ஃபுட்டு அந்த பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, அந்த மாதிரியெல்லாம். இல்லைனா சூப் குடிப்பேன், வெஜிடபிள் சூப், ஏதோ ஒரு வெஜிடபிள் சூப் ஒன்று தான், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடிச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிப்பேன். இது எதுவுமே இல்லையா, ஜூஸ் குடிச்சிடுவேன், ஜூஸும் இல்லையா, இளநீ குடிச்சிடுவேன். இப்படி எதையாவது குடிச்சு அவங்க கூடயும் கம்பெனி கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இந்த 5 ஃபுட்டை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ வரைக்கும். இல்லை, இனிமேல் எப்பயுமே இந்த 5 ஃபுட்டை நான் சாப்பிடாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான். என்றைக்காவது நமக்கு ஃப்ரைட் ரைஸை பார்த்து ஆசை வரும், என்றைக்காவது கோபி மஞ்சூரியன் பார்த்து நமக்கு ஆசை வரும். ஏன் எனக்கு ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரியன், நான் வந்து பியூர் வெஜ், அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏதாவது பார்த்து ஆசை வரும். இப்போ ஸ்வீட்லாம் எனக்காவது குலோப் ஜாமுன் பார்த்தோ, கேக் பார்த்தோ எனக்கு ஆசை வரும். அப்போது எவ்வளோ மைண்ட்ஃபுல்லாக, கான்ஷியஸாக நம்ம அதை எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. பட் யாரெல்லாம் இப்போ உடம்பை குறைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஃபஸ்ட்டு இந்த 5 அவாய்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் அவாய்ட். இல்லையா, என்னால் அவாய்ட் பண்ண முடியாதுங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், இதில் நீங்கள் தொடவே கூடாத ஃபுட்டு அப்படின்னு நான் சொல்கிறது, தொற்றாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறது, ஸ்ட்ராங்காக சொல்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், ஒயிட் சுகர், இந்த 3த்தையும் தொற்றாதீங்க. ப்ராசஸ்ட் ஃபுட்டு எதுனாலும் சரி, மேகியாக இருக்கட்டும், லேஸு, பிஸ்கட்ஸ், எதையுமே தொற்றாதீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, KFC, மெக்டொனால்ட்ஸு, அப்புறம் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த சைனீஸ் எக் ரைஸு, சிக்கன் ரைஸு, பீஃப் ரைஸு, இது எதையுமே தொடாதீங்க. அப்புறம் ஸ்வீட் அண்ட் ஃபுட்டில் சுகர் கண்டென்ட் எதில், ஒயிட் சுகர் கண்டென்ட் எதுலலாம் இருக்கோ அது எதுவுமே தொடாதீங்க. கேக் தொடாதீங்க, ப்ரெட்டு தொடாதீங்க, கூல்ட்ரிங்க்ஸில் பெப்சி, கோக்கு, மிரான் எதையுமே தொடாதீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு த வெயிட் லாஸ், பிகினிங்கில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எடுத்தோடனே எக்ஸசைஸ் பண்ணுறது, எடுத்தோடனே டயட்டில் இருக்கிறது, எடுத்தோடனே சரியான நேரத்தில் தூங்குறது அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ரூல் டயட்டு தான். என்னனாலும் செய்யுங்க, ஃபஸ்ட் ரூல் டயட். ஓகே, ஸோ ஃபாலோ தீஸ் 5 ஃபுட்ஸ் ஃபஸ்ட் 2 to 3 months. உங்கள் மைண்டை, உங்கள் வாயை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதை கண்ட்ரோல் பண்ணி உங்களால் ஒரு 100 நாள் அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியுது. ஃபஸ்ட்டு 3 monthsனால் 90 days, இன்னும் ஒரு 10 நாள் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 நாள் நீங்கள் மொத்தமாக இதை கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, மீதியை அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் அப்புறமா தெரிய வரும். ஓகே, இஃப் யூ ரியலி லைக் திஸ் கைண்ட் ஆஃப் வீடியோ, ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி என்னுடைய நிறையா விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். See you on the 20th video. Bye bye.